Hey chingos, welcome to drama series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Prisoner of Beautyல ஃபைனல் எபிசோட் நம்பர் 29. லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்திருக்கும். சுமி ஹீரோயினோட ஃபேமிலியை அட்டாக் பண்ண வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே எதிர்த்து போராடணும் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியாது. அட்வைஸ் சொல்லிட்டு வராங்க. பானியை யான் கைப்பற்றிட்டான், அங்க இருக்கக்கூடிய டேம உடைச்ச மக்கள் எல்லாரையுமே தண்ணியில மூழ்கடிக்கணும் அப்படின்றது அவனோட பிளான். சோ நம்ம என்ன பண்றதுன்னு ஹீரோவும் வேற ஏதாச்சும் உங்களுக்கு தெரிய வந்தான்னு கேக்குறதுக்கு சிந்து சிட்டி பானி சிட்டி ரெண்டு பேரோட மேயரையுமே கொலை பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அங்கிளுமே இறந்து போயிட்டாங்கன்னு ஹீரோவுக்கு செம ஷாக் ஆகுது. நம்மளோட ஃபேமிலில எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது நம்மளோட மக்கள் அங்க 70% பேர் தான் இருக்காங்க, வேற எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்றாங்களா. இதை கேட்டோடனே ஹீரோக்கு இன்னுமே கஷ்டமா இருக்குது. நம்ம இதுக்கு மேல டிலே பண்ண முடியாது, நம்ம உடனே பானி சிட்டிக்கு போயிட்டு அணைய திரும்ப நம்ம கைப்பற்றணும். அப்படி இல்லைன்னா அவன் டேம உடைச்ச மக்கள் எல்லாரையுமே தண்ணியில மூழ்கடிச்சிருவான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு காவலாளி வந்து ஒரு முக்கிய பிரச்சனை அப்படின்றாங்க. என்னன்னு கேக்குறதுக்கு சுமி ஜயட்டா அவங்களோட படை வீரர்கள் கூட, அதுவும் 1,00,000 படை வீரர்கள் கூட சேர்ந்து நம்மளோட ஃபேமிலி அட்டாக் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. அவங்க வெய் சிட்டிக்குள்ளாடி சீக்கிரமாவே போயிடுவாங்க. நம்ம என்ன பண்றது? 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ஃபேமிலிக்கு நடந்த அதே விஷயம் இப்ப திரும்ப நடக்க போகுது. நம்ம இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்களா. அட்வைசருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. ஹீரோ முடிவெடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? பானி சிட்டிக்கு தொடர்ந்து போகணுமா, அப்படி இல்லைன்னா திரும்பி நம்மளோட வீட்டுக்கு போகணுமான்னு ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஹீரோயினோட தாத்தா ஹீரோட ஃபேமிலிக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணாம இருந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா அவங்க தோத்து போயிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்களோட மக்களை அவரு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இல்ல. சோ இப்போ இதுதான் நடக்குது. பானி சிட்டிக்கு ஹீரோ போகல அப்படின்னா டேம் உடைஞ்சு மக்கள் எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. ஹீரோயினையும் தன்னோட ஃபேமிலியையும் காப்பாத்துறதுக்காக இவன் போனா அப்படின்னா மக்கள் எல்லாரையுமே அப்படியே அகதியா விட்ட மாதிரி ஆயிடும். சோ ஹீரோ இப்போ முடிவெடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்காங்க. சோ ஹீரோ பானியை நோக்கி நம்ம போகலாம், டேம நம்ம கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அட்வைசரும் ஓகே சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அகதிகளா ஊருக்கு வந்திருப்பாங்க. அந்த எல்லா மக்களையுமே சந்திக்கிறாங்க. வெளியில போர் நடந்துட்டு இருக்கிறதுனால வெளியூர்ல உள்ள நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்கீங்க, உங்க எல்லாருமே நாங்க எங்க சிட்டிக்குள்ளாடி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க பண்ணுவீங்களா? உங்க யாருக்காச்சும் போர் செய்யணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா அவங்க எங்க கூட வந்து சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிருங்கன்னு. மக்கள் எல்லாருமே நீங்க எங்களை அக்செப்ட் பண்ணதே பெரிய விஷயம், அதனால உங்களுக்காக நாங்க சண்டை போடுவோம்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினும் போய் பாக்குறாங்க. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்க செஞ்சு கொடுக்கிறோம், அதுக்காக நீங்க எங்களுக்கு திருப்பி செய்ய வேண்டியதை தயவு செஞ்சு எங்களுக்கு தாழ்மையா செய்யும்படி நாங்க கேட்டுக்கிறோம்னு எல்லாருமே வெய் எங்களோட வீடு நாங்க பாதுகாப்போம் அப்படின்னு ஹீரோயின் பக்கபலமா இருக்காங்க. இந்த பக்கம் கியூ யான்சு சிட்டிக்கு போயிட்டான். அங்க லியாங்க தொங்க விட்டுருக்கத பாக்குறானா. அதை பார்த்தோன்னே அவனோட மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது. லியாங், என்னாலதான் நீங்க வந்த, நான் மட்டும் இங்க வந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு அழுதுகிட்டே அங்க காவலிக்கு இருந்த 2 பேரோட தலைய சீவி போட்டுட்டு லியாங்க கீழே இறக்குறாங்க. லியாங்கோட பேஸ்ல ஏதாவது அடிபட்டிருக்கா, வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு, லியாங் உனக்கு ஏண்டா இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு, நீ ஏண்டா இங்க வந்து செத்து போன, எங்களை எதுக்காக விட்டுட்டு போன, என் கூட வந்துரு, நீங்க இருக்க கூடாது, என் கூட வந்துரு, என்ன மன்னிச்சிரு, நான் இனியொரு தடவை ஒன்னு அனுப்பவே மாட்டேன், எங்கேயுமே ஒன்னு நான் அனுப்ப மாட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிட்டு என் கூட வந்துரு, டயோங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. தளபதிகள் எல்லாருக்கும் என்னால என்ன பதில் சொல்ல முடியும், நாங்க எல்லாருமே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ப்ளீஸ் என் கூட வந்துரு லியாங், என் உயிரோட வந்துரு லியான் அப்படின்னு கெஞ்சி கதறாங்க. ஆனா லியாங் முழிக்கவே இல்லையா. அதுக்கப்புறமா கியூ, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னால வர முடியலன்னா நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன், நீங்கெல்லாம் சாக கூடாது, உன்னா நம்மளோட ஊருக்கு கூட்டிட்டு போறேன், வெய் தான் உன்னோட ஊரு, வெய் தான் உன்னோட வீடு, அங்க நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவங்களோட முதுகுல இறுக்கமா கெட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ எனக்கு ஒரே ஒரு வேலை கொடுத்திருக்கான், ஹீரோயினோட அப்பாவே இங்க இருந்து நம்ம கூட்டிட்டு போகணும், சோ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு ஹீரோயினோட அப்பாவை காப்பாத்துறதுக்காக ஜெயிலுக்கு போறாங்க. அங்க இருக்கிற எல்லா காவலாளிகள் கூடயுமே சண்டை போடுறாங்களா. அப்போ ஒரு காவலாளி கியூவோட கைய கட் பண்ணிடுறாங்க. லியாங்கும் கீழே விழுந்துடுறாங்க. கியூவோட கையில இருந்து ரத்தம் பீறி வருது. அதையும் பொறுத்துக்கிட்டு கியூ லியாங்க தான் பாக்குறாங்க. லியாங் இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோடா, என்னோட கைய கட் பண்ணிட்டாங்க, இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு வாயை வச்சு அதையுமே கட்டிக்கிறாங்க. கையில இருந்து ரத்தம் நிறைய வெளியில போக கூடாதுல, அதனால ஒரு கையையும் வாயையும் வச்சு அங்கேயுமே கயிறு மாதிரி கட்டிட்டு மறுபடியும் எல்லா காவலாளிகள் கூடயுமே சண்டை போட்டு எவனையும் நான் தொட விட மாட்டேன் லியானு அப்படின்னு லியாங்க மறுபடியும் முதுகுல கட்டிட்டு ஹீரோயினோட அப்பா இருக்கக்கூடிய சிறைய ஓபன் பண்ணாங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து இப்ப கண்ணு தெரியாது,
கூடாதுல, அதனால யாரு என்னன்னு கேக்குறாங்க. கியூ நடந்து எல்லாத்தையுமே சொல்றாங்களா. அப்ப ஹீரோயினோட அப்பாவுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, லியாங் கூடயும் உன் கூடயும் நான் ஹீரோயினோட வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க. அப்ப இன்னும் நிறைய காவலாளிகள் வந்துட்டாங்க. அவங்கள பார்த்தோன்னே கியூக்கு ரொம்ப கோவந்துருச்சு. நீங்க எல்லாரும் எதுக்குடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அங்க உங்களோட தலைவரே இறந்து போயிட்டாரு. இப்ப யார் தலைவரா இருக்க கூடியதுன்னு தெரியுமா? ஹீரோயினோட அப்பா தான், இல்லனா ஜி. இவங்க ரெண்டு பேருமே எங்க பக்கம் தான் நின்னுட்டு இருக்காங்க. அதையும் மீறி நீங்க எங்க சண்டை போடுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படி இப்படின்னு பேசுறாங்களா. கூடவே ஹீரோயினோட அப்பாவும் தயவு செஞ்சு ஏன் பேச்ச கேளுங்க, நம்ம ஹீரோட ஃபேமிலிக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணிருக்கோம், அது திரும்பவும் நான் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு எல்லாரும் ஆயுதங்களை கீழே போடுங்கன்னு சொல்றாங்க. அதனால எல்லாருமே ஆயுதங்களை கீழே போட்டாங்களா. இவங்க ரெண்டு பேரும் யார் கூடயுமே சண்டை போடாம வெளியில போறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் யாங்க்கு இன்ஃபர்மேஷன் வருது. அவங்களோட அங்கிள் சொல்றாங்க ஹீரோ நம்ம பக்கமா வர்றதுக்கு முடிவு பண்ணிட்டான், இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு யானு நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, என்கிட்டதான் சிங்க குட்டி மாதிரி ஒருத்தர் இருக்காரே, டேஷிய நம்ம கையில இருக்கிறது வரைக்கும் பைசிய நம்ம ஒரு நாய்க்குட்டி மாதிரி வாலாட்டிக்கிட்டே நமக்கு சாதகமா சண்டை போட வைக்கலாம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு பைசியையும் ஹீரோவையும் மோத விடுறதுக்கு பிளான் பண்ணிட்டான். அதே நேரத்துல இந்த பக்கம் ஜெயதாயோட ஆட்கள் எல்லாருமே ஒவ்வொரு இடமா போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவோட வீட்டு பக்கமே வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சண்டை போட்டா போதும் கதை உடைச்சிட்டு உள்ள போயிடலாம். சோ அந்த சந்தோஷமான விஷயத்த சுமி கிட்ட வந்து சொல்றாங்க. சுமி நம்ம ஜெயிச்சுட்டே வரோம், ஹீரோவோட படை வீரர்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, இன்னும் ஒரு ஸ்ட்ரைக் போதும் நம்ம கதை உடைச்சிட்டு உள்ள போயிடலான்னு. சுமிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. நீங்க நல்ல வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு ஹீரோ அவங்கள சூஸ் பண்ணாம பானி சிட்டியை காப்பாத்த போயிட்டான் அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா ஹீரோயின் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவா, அதை என் கண்ணால பாக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு ஜெயதாய்க்கு ஷாக் ஆகுது. நீங்க என்ன சொல்றீங்க, ஹீரோ பானி சிட்டிக்கா போனா ஹீரோயினோட ஃபேமிலியை விட்டுட்டானா அப்படின்னு. சுமியும் ஆமா அதுதான் பெரிய காமெடி அப்படின்றாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் பாட்டிக்கு லெட்டர் வந்து சேர்ந்துருச்சு, ஹீரோ பானி சிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கான்னு. அதனால பாட்டியும் இங்க நம்ம தான் சமாளிச்சாகணும்னு சொல்றாங்க. ஹீரோயினும் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம அந்த இடத்துல இருந்தா கூட ஹீரோவை அதை தான் சூஸ் பண்ண சொல்லியிருப்போம், அவன் நம்மள அப்படியே விட்டுட்டு போயிடல, நமக்காக காவலாளிகளை கொடுத்துட்டு தானே போயிருக்கான், இப்ப நம்ம சண்டை போட வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு. பாட்டியும் ஆமா கரெக்ட், நம்ம எல்லாருமே நம்ம நாட்டை நம்ம வீட்டை நம்ம தான் காப்பாத்தணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு இருக்காங்களா. அப்போ ஜயோ வரான். ஹீரோயின் நம்மளோட 3 கேட்ட நானும் டேவும் ஜி 3 பேரும் தான் சேர்ந்து காப்பாத்திட்டு இருந்தோம். இப்போ ஜயஜாயோட ஆட்கள் இன்னும் அதிகமா வந்துட்டு இருக்காங்க, எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஒரு ஸ்ட்ராங்கான கமாண்டர் இல்ல, கமாண்டர் இல்லாம எங்களால என்ன பண்றது அப்படின்றதையே முடிவெடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது யார் சொன்னா உங்களுக்கு கமாண்டர் இல்ல அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம வெய் வராங்க. வெய் வந்தோடனே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓடி போயிட்டு என் செல்ல பையன் திரும்பி வந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்களா. வெய்யும் நான் பாட்டி திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வெய் இங்க வரணும் அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட போய் மறுபடியும் கேட்டிருப்பான். ஆனா அவனோ இல்ல நான் விடவே மாட்டேன், ஒன்னு இங்க இருந்து போகவே விட மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. வெய்க்கு ரொம்ப கோவம் வந்து வெளியில வரும்போது வெய்யோட தளபதிகள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருக்குமே வெய் மேல இப்ப மரியாதை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால அவங்க எல்லாருமே வெய் நீங்க எங்க கூப்பிடுறீங்களோ அங்க நாங்க வர்றதுக்கு ரெடியா இருக்கோம், நீங்க தலையை மட்டும் அசைங்க, உங்க பின்னாடி படை வீரர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு நாங்க வரோம், ஒருவேளை யாரும் வரமாட்டேன்னு சொன்னா நாங்க வரோம், எங்களை வச்சுட்டு நீங்க சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கலாம், எங்களை நீங்க நம்பலாம் அப்படின்னு வெய்க்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். அதனால அந்த தளபதிகளை கூட்டிட்டு இங்க வந்திருக்காங்க. இப்ப வெய் முழங்கால் போட்டு பாட்டி கிட்ட சொல்றாங்க, நம்ம அணை கட்டுற திட்டம் இருக்குல்ல அந்த திட்டத்துக்கு கீழே உங்க கூட நாங்க சேர்ந்து கிட்டதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை வரும்போது நாங்க உங்க பக்கம் நிப்போம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருந்தோம். அந்த ப்ராமிஸை காப்பாத்துறதுக்காக தான் நான் உங்களை காப்பாத்துறதுக்காக இங்க வந்திருக்கேனே. இதை கேட்டோடனே பாட்டிக்கு மனசே கொழுந்து போயிடுச்சு. உனக்கான படை வீரர்கள் எல்லாரையும் நான் கொடுக்குறேன், உனக்கு தேவையான எல்லாரையுமே நான் கொடுக்குறேன், நீ ஆர்டர் மட்டும் போடு, எல்லாரும் உன்னை ஃபாலோ பண்ணுவாங்க, இது என்னோட வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வெளியில போனா தளபதிகள் நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் யாருன்னு கேக்குறதுக்கு இவங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க, நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்கன்னு. உடனே பாட்டியும் நீங்க எல்லாருமே வெய் சிட்டிக்கு இப்ப வந்துட்டீங்க, அதனால நீங்க எல்லாருமே இப்ப வெய்யோட மக்கள், நீங்க என்ன கேட்டாலுமே அது உங்களுக்கு கிடைக்கணும். உடனே தளபதிகள் எல்லாருக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு. பாட்டிக்கு முழங்கால் போட்டு தேங்க்யூ சொல்றாங்களா. பாட்டியும் ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு வெய்ய பாக்குறாங்க. வெய்யும் நான் இப்ப கிளம்புறேன் பாட்டின்னு சொல்றாங்களா. பாட்டியும் வெற்றியோட திரும்பவா அப்படின்னு சொல்றாங்க. வெய்யும் அங்க இருந்து கிளம்பி போயாச்சு. இப்ப ஹீரோயின் கிட்ட இவன் சண்டையில ஜெயிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு ஹீரோயினும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த உலகம் ஃபுல்லா அமைதிதான் இருக்கும் அப்படின்றாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ பானி சிட்டிக்கு போய் சேர்ந்தாச்சு. பானி சிட்டியோட கேட் எல்லாமே ஓபன்ல இருக்கு. ஹீரோக்கு அதை பார்த்த உடனே டவுட்டா இருக்கு, ஏதோ யான் பிளான் பண்ணி தான் வச்சிருக்கான் அப்படின்றது நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதனால உள்ள போய் பார்த்தா பைசி ஈட்டியோட நின்னுட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிருச்சு, நம்ம கண்டிப்பா சண்டை போட்டே ஆகணுமா இன்னைக்கு அப்படின்னு கேக்குறது. பைசி சொல்றாங்க ஆமா கண்டிப்பா நம்ம இதை பண்ணி ஆகணும், ஏன்னா என்னோட ஒய்ஃபை சிறை பிடிச்சு வச்சிருக்காங்க, நான் கூட சண்டை போட்டே ஆகணும்னு. அப்பதான் யானும் அவங்களோட அங்குலும் சேர்ந்து டேஷியோவை இழுத்துட்டு வராங்க. அதை பார்த்த
உடனே பைசிக்கெல்லாம் நரம்பெல்லாம் அப்படியே பொட்டச்சு எழும்புது. இருந்தாலுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளோட ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு நீயும் நானும் சண்டை போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹீரோ வேற வழி இல்லாம சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. அப்போ அங்கிள் டாஷியோ கிட்ட சொல்றாங்க, பாரு பாரு உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு உயிரே விட போறான்னு. டாஷியோ கதறி கதறி அழுறாங்க, எனக்காக இதை பண்ணாதரா பண்ணாதரா அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. ஆனா பைசி இன்னும் அதிகமா சண்டை போட்டே இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் வெய் அவங்களோட ஃபேமிலி அட்டாக் பண்ண வந்த எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜயட்டாய கொலை பண்ணிடுறாங்க. சோ ஜயட்டாய் படை வீரர்கள் எல்லாருமே ஜயட்டாயே இறந்து போயாச்சு, இனி நம்ம என்ன பண்றது அப்படின்னு பயந்து அங்க இருந்து பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ வெய் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் டாஷியோ ரொம்ப கதறி கதறி அழுறா, பைசி வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு. ஆனா பைசிக்கு வெறி ஏறிக்கிட்டே இருக்குது. யான் சொல்றாங்க, பைசி ஒரு மிருக மாதிரி, அவனை நம்ம லைட்டா தூண்டி விட்டோம்னு வச்சுக்கோயே அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவான். டாஷியோட அழுக சத்தம் கூட 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 அது அவனோட மைண்டை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவன் இன்னும் வெறி பிடிச்சவன் மாதிரி சண்டை போடுவான். கண்டிப்பா ஹீரோவால அவன் முன்னாடி நிக்க முடியாதுன்னு. இது எல்லாத்தையுமே டாஷியோ கேட்டுட்டு இருக்காங்களா. அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டாஷியோ மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, நான் யாருக்காகவும் எதுக்காகவும் பைசிய போர்ஸ் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல யாருக்காகவும் நான் பைசிய சண்டை போடுறதுக்கு அலோ பண்ணவே மாட்டேன். என்னோட ஃபேமிலிக்காக ஹீரோயினுக்காக ஹீரோவுக்காக யார் என்ன கேட்டாலுமே நான் இது வரைக்கும் பைசிய ஒரு டூலா யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனா இப்போ அவன் எனக்காக சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் எனக்காக கூட சண்டை போடக்கூடாது. இந்த உலகத்துல யாராவது ஒரு ஆளதான் நீ காப்பாத்தணும்னு சொன்னா அதுனா பைசியா தான் இருக்கும். அதனால இப்ப நான் எடுக்க போற முடிவுக்கு நான் என்னைக்குமே ரிக்ரெட் பண்ண மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு முடிவெடுக்கிறாங்க. பைசிய பார்த்தா பைசி ஹீரோவை தோக்கடிச்சிட்டான். இப்ப ஹீரோ கிட்ட ஆயுதமே இல்ல, ஒரு குத்து போதும் ஹீரோ செத்துருவாங்க. சோ அதுக்கான டைம் வரும்போது டாஷியோவும் பைசி அப்படின்னு கூப்பிடுறாங்களா. பைசி நிமிர்ந்து பாக்குறாங்க, நீ என்னோட லவ்வர், என்னைக்குமே அதை மறந்துடாத. என்னைக்குமே யாருமே ஒன்ன கண்ட்ரோல் பண்ண கூடாது. நீ தான் உனக்கு எஜமானனா இருக்கணும். நீ யாருக்குமே பணியாளனோ தொழிலாளியோ கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எனக்காச்சும் ஒரு நாள் இந்த நாளை நீ திருப்பி பார்த்தேன்னு வச்சுக்கோயே கண்டிப்பா நான் எடுத்த முடிவுக்கு நான் ரிக்ரெட் பண்ணவே மாட்டேன். என்னைக்குமே இது ஒன்னு அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது அப்படின்னு சிரிச்சுட்டே மேல இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிடுறாங்க. பைசி காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா பைசியால முடியல. பைசி ரத்த வெள்ளத்துல கடக்கக்கூடிய டாஷியோவை தூக்கி வச்சுட்டு, டாஷியோ எனக்கு இது எதுவுமே வேண்டாம், எனக்கு மேயர் பதவியும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், வீடும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நீ மட்டும் வேணும். டாஷியோ ப்ளீஸ் எலும்பு எலும்பு எலும்பு, நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் போயிடலாம். டாஷியோ ப்ளீஸ் எலும்பு எலும்பு, நீ என்ன சொன்னாலுமே நான் பண்றேன், ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, எலும்பு எலும்பு அப்படின்னு கெஞ்சி கூத்தாடுறாங்க. ஆனா டாஷியோ இறந்து போயிட்டாங்க. இத மேல இருந்து பார்க்கக்கூடிய யானை, ச்சே ஒரு காய் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றாங்களா. அடுத்த செகண்டே பைசிக்கு செம்ம காண்டாவுச்சு. யானை முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சுமிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன்னா ஜயட்டா இறந்து போன உடனே அவங்களோட படை வீரர்கள் எல்லாருமே பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுமிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவளோட டெண்டுக்குள்ள போய் பார்த்தா வேலைக்காரங்க எல்லாருமே கிடைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ சுமி என்ன பண்றா அப்படின்னா ஒரு வாள் எடுத்து ஒருத்தைய குத்திட்டு, யாராச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் நினைச்சீங்க அப்படின்னா உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன், என்ன விட்டுட்டு போறவங்க யாருமே உயிரோடு இருக்க கூடாதுன்னு. அப்ப வேலைக்காரங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் பயப்படுறாங்க. அதுக்கப்புறமா இவளை காப்பாத்துறதுக்கு இப்ப யாருமே இல்ல, அதனால இவளை கொலை பண்ணிடுங்க, அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சுமிய கொலை பண்றதுக்காக பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. சுமிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சுமியோட முகத்துல இருக்கக்கூடிய அந்த மாஸ்கையவே கலட்டி விட்டுடுறாங்க. இதனால சுமியோட மூக்கு அறுத்து இருக்குல்ல, அதை பார்த்தோன்னே அவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. சுமிக்கு நிமிர்ந்து கூட பார்க்க முடியல. அப்போ அந்த வேலைக்காரங்க எல்லாருமே சுமியை அட்டாக் பண்றதுக்காக திரும்பவும் வராங்க. அப்போ யான் அனுப்புற ஒரு தளபதி சுமிக்காக சண்டை போட்டு சுமிய காப்பாத்துறாங்க. சுமி அப்படின்னு திரும்பி பாக்குறாங்களா. அப்போ சுமி வாள் எடுத்து அந்த தளபதியை குத்திடுறாங்க. இந்த தளபதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சுமி எதுக்காக என்ன கொலை பண்ணீங்க, நான் உங்களை காப்பாத்துறதுக்காக தானே வந்தேன் அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு சுமியும், நீ என்னோட பேச பாத்துட்ட, நீ என்னோட பேச பாத்துட்ட, இது மட்டும் யானுக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்ன நினைப்பான் அப்படின்றாங்களா. அதுக்கு தளபதியும், ஆல்ரெடி யானுக்கு தெரியும், உங்களோட மூக்கு இப்படி ஆன விஷயமும் தெரியும், நீங்க வேற வழி இல்லாம தான் எங்க நாட்டுக்கு வந்தீங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரியும். ஆக்சுவலி யான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியும் யான் ஒருவேளை தோத்து போயிட்டாங்கன்னா, யான் ஒருவேளை செத்து போயிட்டாங்கன்னா, இந்த போராட்டத்துல நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னா நீங்க சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு
தப்பிக்கிறதுக்கு தனி ஒரு பிளானே என்கிட்ட போட்டு கொடுத்திருந்தாங்க. உங்களை எப்படியாச்சும் அவங்க கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்க. ஆனா நீங்க எதுக்காக அப்படின்னு கேட்டுட்டு இறந்து போயிடுறாங்க. சுமிக்கு தலையே சுத்தின மாதிரி இருக்கு. இல்ல யான் என்ன லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா யான் மட்டும் கிடையாது. ஹீரோ சொல்லிருப்பாங்கல்ல, ஹீரோவோட அண்ணாவுக்குமே சுமியோட நெத்தியில இருந்து சிம்பிள் பொய்ன்னு தெரியும். ஆனாலும் சுமியா லவ் பண்ணாங்க. சுமிய கல்யாணம் பண்ண ஹஸ்பண்டுக்குமே அது பொய்ன்னு தெரியும். இருந்தாலும் அவங்களும் அவங்கள நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. இப்ப கடைசியா யானுக்கு சுமியோட மூக்கே இல்லன்னு தெரிஞ்சு கூட சுமிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சுமி என்ன சொன்னாலுமே அதுக்கு ஆடினாங்க. அப்படின்னா எல்லாருமே என்ன லவ் பண்ணிருக்காங்களா? எனக்கு தான் எதுவுமே தெரியலையா? விதி என்கிட்ட விளையாடிடுச்சு. ஒவ்வொரு தடவையுமே நான் எல்லாரையுமே மிஸ் பண்ணிட்டேன். விதி என்ன சும்மா விடல அப்படின்னு இப்போ விதிக்கு மேல பழிய தூக்கி போடுறாங்க. என்னதான் இவங்க விதி மேல பழிய தூக்கி போட்டாலுமே எல்லாமே இவங்களோட தப்பு தானே. சோ அதை ரியலைஸ் பண்ணிட்டு தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிட்டாங்க. இந்த பக்கம் வெய் ஜெயிச்சிட்டாங்கல்ல, அந்த விஷயத்த பாட்டி கிட்ட சொல்றதுக்காக வராங்க. பாட்டி நீங்க என்ன நம்புனீங்கல்ல, நான் அந்த ப்ராமிஸ காப்பாத்திட்டேன், நம்ம ஜெயிச்சிட்டோம்னு. பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, இதே மாதிரி ஹீரோ நீயும் வின் பண்ணணும், அது மட்டும் தான் என்னோட மனசுல இப்ப ஓடிட்டு இருக்குன்னு. அந்த பக்கம் யான் என்ன பண்றா அப்படின்னா, சுத்தி நிறைய படை வீரர்களை விட்டு வச்சிருப்பான்ல, அவங்க எல்லாரையுமே ஹீரோ மேலயும் பைசி மேலயும் அம்பையை சொல்றாங்க. ஏன்னா ஹீரோ பைசி ரெண்டு பேருமே இப்போ யானை கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு முடிவுல இருப்பாங்க. அதனாலதான் அந்த மாதிரி பண்ண சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்ப அங்கிள் சொல்றாங்க, நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஏன்னா ரெண்டு பேருமே வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி இருக்காங்க, கண்டிப்பா ஒன்னு சும்மா விட மாட்டாங்கன்னு. அதுக்கு யானும் நான் ஒண்ணு பயந்தோட மாட்டேன், அவங்களோட படை வீரர்கள் எல்லாருமே ரொம்ப வீக்கா இருக்காங்க, அதனால அவங்களை ஈஸியா என்னால தோக்கடிக்க முடியும்னு. அங்கிளும் புத்தி கிட்ட மாதிரி பேசாத, ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணுக்கு பின்னாடி போனதே தப்பு, அவ சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது இன்னும் பெரிய தப்பு, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. உடனே யானுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் சொல்லி இருக்கேன்ல என்ன யாருமே ஆர்டர் போடக்கூடாது அப்படின்னு. அங்கிளையே குத்தி கொலை பண்ணிடுறான். அங்கிள் நல்லதுதான் செய்ய ட்ரை பண்ணாங்க, ஆனா அங்கிளையே இவன் கொலை பண்ணிட்டான். அதுக்கப்புறமா ஹீரோ பைசி ரெண்டு பேருமே யானை அட்டாக் பண்றதுக்காக வந்தாச்சு. அப்ப யான் சொல்றாங்க, ஹீரோ நீ ஜெயிச்சிட்ட நினைச்சிட்டு இருக்கியா? ஒருவேளை இந்த நேரத்துல நீ என்ன கொலை பண்ணா கூட உன்னோட ஊர் மக்கள் நிறைய பேரோட ரத்தத்து மேலதான் நான் சாக போறேன், அதனால நான் சந்தோஷமா தான் சாகுவேன் அப்படின்னு அட்டாக் பண்றாங்க. வெய் பைசி ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது பைசி அவங்களோட ஈட்டிய வச்சு யானை கொலை பண்ணிடுறாங்களா. ஹீரோ இன்னும் அதிகமா அதுல போஸ் கொடுக்கறாங்க. சோ ரெண்டு பேருமே சேர்ந்தே யானை கொலை பண்ணிடுறாங்க. சோ ஹீரோவோட எதிரிகள் எல்லாருமே செத்தாச்சு. சரண்டர் ஆக வேண்டியவங்க சரண்டர் ஆயாச்சு. லாயா மட்டும் தானே அருவி ஓடுறதுக்கு அணை கட்டுறதுக்கு எதிராக இருந்தது. இப்போ அவனும் இறந்து போயிட்டதுனால அந்த இடத்தையுமே ஹீரோ தன்னோட கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க. அதனால அணை கட்டி முடிச்சாச்சு. ஊர் முழுக்க இருக்க எல்லாருக்குமே தண்ணி போகுது. இதனால ஏழை எளிய மக்கள் எல்லாருமே பயிர் செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எல்லாருமே ஹீரோ கூட கை கோர்க்குறாங்க. நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா அவங்களோட விவசாயத்தை செய்யறாங்க. இப்படியே ஒரு வருஷம் ஓடி போயிடுச்சு. ஹீரோட இந்த அணைய பத்தி கவிதை எழுதி கவிஞர் வந்துட்டு ஹீரோக்கு கொடுக்கறாங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அட்வைசரும் இது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாட்டி கேட்டுக்கு வெளியில ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அசிஸ்டன்ட் சொல்றாங்க, பாவம் வெய்யோட அப்பா ஒரு வருஷத்துக்குள்ளாடியே ஆஸ்துமால இறந்து போயிட்டாங்கன்னு. அதுக்கு பாட்டியும் இப்ப என்ன பாக்குறதுக்காக என் பேரப்பையன் வந்துட்டு இருக்கான், அவங்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு. பேரப்பையனா யாருன்னு பார்த்தா வெய் தான் வந்திருக்காங்க. பாட்டி அவங்கள பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. வெய் வந்த உடனே பாட்டிக்கு வணக்கம் வைக்கிறாங்க. பாட்டியோ எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு, நீ அடுத்த அரசன் ஆயிட்டல்ல, அதுக்கான கங்க்ராச்சுலேஷன். வெய்யும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சோ பாட்டி வெய்ய அரசனா பார்த்ததுல எனக்கு முழு சந்தோஷம் சொல்றாங்களா. வெய்யும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம ரெண்டு நாடுமே எப்பவுமே சமாதானத்திலேயே இருக்கும் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. சோ வெய்க்கு அவங்களுக்கு உரிமையான இடம் கிடைச்சிருச்சு. இந்த பக்கம் பைசி பாவம் யான்சு சிட்டிக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவங்களுக்கு டேஷியோ ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. டேஷியோ ஆசைப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான், நீ யாருக்கு கீழே இருக்க கூடாது, நீ தனியா எல்லாத்தையுமே சமாளிக்கணும், உன்னை யாருமே ஆட்சி செய்யறதுக்கு நீ விடக்கூடாது அப்படின்னு. அதனால அவங்களோட பையனை கூறிக்கிட்டு போயாவுக்கே போறாங்க. ஏன்னா போயா மட்டும்தான் இவங்களோட வீடு, அதனால போயாவுக்கே பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இந்த பக்கம் தளபதிகள் எல்லாருமே லியாங்க பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஏய் லியாங், நீ போனதுக்கு அப்புறமா எங்களுக்கு இந்த சீட்டு குலுக்கி போடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு இஷ்டமே இல்ல, அதனால அது எல்லாத்தையுமே நாங்க விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து குடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா டயோ வராங்க. நீ என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த, இந்த ஃபிளவரை கொண்டு வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவ அப்படின்னு. நீ ஃபிளவரை கொடுத்துட்ட, ஆனா ப்ரப்போஸ் பண்ணியா? பாத்தியா, நீ உன்னோட ப்ராமிஸ காப்பாத்தவே இல்ல, பாதி தான் காப்பாத்தி இருக்க, அதனாலதான் மீதியை காப்பாத்துறதுக்காக நான் வந்துட்டேன். லியாங், நீ உயிரோடு இருக்கியோ இல்லையோ, ஆனா நான் ஒன்னு மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு
பொண்ணு லியாங்குக்கு ப்ரொபோஸ் பண்றாங்களா. இது பார்க்கவே மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஆக்சுவலி நான் இந்த சீன் எல்லாத்துலயுமே அழுதது இந்த இடத்துல தான். லியாங் டயோ இவங்களோட லவ் ஸ்டோரி வந்துட்டு ஹீரோ ஹீரோயினோட லவ் ஸ்டோரியை விட ரொம்ப 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 கியூட் அண்ட் பெயின்ஃபுல்லா இருக்கு. அதை நான் உணர்ந்தேன். நீங்களும் உணர்ந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா எல்லா தளபதிகளுமே உங்க கூடவே உன்னோட ஆயுதம் மட்டும் இல்ல, எங்களோட எல்லா ஆயுதமே உங்ககிட்ட தான் இருக்கும், இது நீ தான் எங்க எல்லாரையுமே பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு அவங்களோட குட்டி குட்டி ஆயுதங்கள் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே லியாங் கிட்ட போட்டு மறைச்சிட்டு அங்க இருந்து ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போறாங்க. டயோவுக்கு லியாங் இவங்க எல்லாரையுமே பார்த்த மாதிரி இருக்கு. சோ டயோவுமே நீ எப்பவுமே என் கூட தான் லியாங் இருப்ப அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா கிளம்பி போறாங்க. ரொம்பவே இது எமோஷனா இருக்குது. இப்ப நியூ இயர் வந்தாச்சா, நியூ இயர் அப்போலாம் புதுசா அறுவடை ஆனது எல்லாத்தையும் ஹீரோ ஹீரோயின் போயிட்டு தானே எல்லாருக்கும் ஃபங்க்ஷன் தொடங்கி வச்சு அந்த ப்ரோக்ராம செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா இந்த தடவை ஹீரோவை காணவே காணும். அட்வைசர் தேடுறாங்க, தளபதிகள் தேடுறாங்க, ஆனா ஹீரோவை காணுமே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாட்டி நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியே அந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக கிளம்பி போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்களோட குழந்தை கூட விளையாடிட்டு இருக்காங்க. குழந்தை அழுகையை நிப்பாட்டவே இல்லையா. எப்படி இவ அழுதுட்டு இருக்கும் போது என்னால வெளி வேலையெல்லாம் செய்ய முடியும், எனக்கு என் பொண்ணுதாம்பா முக்கியம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் போயிட்டு அங்க வெளியில அவ்வளவு மக்கள் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நீ ஒரு சின்ன குழந்தைய சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு. ஹீரோவும் இவ அழுகையை நிப்பாட்டவே மாட்டேங்கிறா, இவளை நீ கொஞ்சம் சமாதானப்படுத்தி கூடன்னு ஹீரோயின் உடனே வாங்கி சமாதானப்படுத்துறாங்க. ஹீரோ பக்கத்திலே உட்கார்ந்து நிறைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு என்னதான் வெளியில மக்கள் இருந்தாலுமே தன்னோட குடும்பமும் முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்க மக்கள் எல்லாருமே அடுத்த ஜெனரேஷன்லயாவது சந்தோஷமா இருக்கணும், எல்லாருக்குமே பசி பட்னி இல்லாம ரொம்ப சந்தோஷமான நிம்மதியான ஒரு லைஃப் வாழணும் அப்படின்றதுக்காக ஹீரோ ஹீரோயின் இன்னும் போராடிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி இந்த சீரீஸே முடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுல, அதுவும் லாஸ்ட் 2 எபிசோட் ரொம்ப 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 எமோஷனலா இருந்துச்சு. எனக்கு லியாங் டயோட ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு யாரோட ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல சீரிஸோட அடுத்து உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை. அதே மாதிரி இனி ஒரு விஷயம் மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னா அதை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு டிராமாவை நிறைய நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, அதை நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்தது அதுதான் போட போறேன் அப்படின்னு உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணியிருந்தேன். சோ அதுதான் அடுத்தது வரும் மேக்ஸிமம். சோ வேற யாருக்காச்சும் ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த சீரிஸ் உங்களுக்காக போடுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.